பரமசிவம் 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 பரமசிவம். மீனாட்சி, என்ன எஜமா? என்னது சொல்லுங்க எஜமா. என் படுக்க அறையெல்லாம் பல நாளா தூசி படைஞ்சு கிடக்க. அத நீ பார்க்கப்படாதா? அந்த தூசியை கொஞ்சம் துடைக்கப்படாதா? இப்பவே தொடச்சு சுத்தம் பண்றேன். மீனாட்சி, இந்த தலையவா கூட்ட சொன்னேன். என் படுக்கையில படிஞ்சிருக்க தூசி அல்லவா தட்ட சொன்னேன். அதுவா? தரைய பெருக்கிட்டு படுக்கை சுத்தம் பண்ணான்றத இப்பவே அதை செஞ்சிடறேன். மீனாட்சி, இந்த படுக்கையில இவ்வளவு தூசிபடிய காரணம் என்று சொல்லு பார்க்கலாம். அதுவா? இப்படி இடம் தெரியாம விபூதியை பூச்சிக்கிட்டு கிடந்து பிறந்தீங்கல்ல, அது அப்படியே இடம் மாறி போச்சு. இவ்வளவு கிட்டுக்கறியா இருந்தோம் என்கிட்ட ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற? நான் என்ன உங்ககிட்ட கேக்குறது? காசோ பணமோ துணியோ மணியோ நகையோ நட்டோ இப்படி எதையாவது கேட்கலாம். என்னங்க பரமசிவம் பரமசிவம். இப்ப என்னமா இவ்வளவு நேரம் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, பின்ன திடீர்னு பரமசிவம் வந்து அதுல வந்து வந்து ஐயா வந்து இப்போ நான் இருக்கேன்ல, இவ்வளவு நாளா ஏன் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கேன்னு ரொம்ப கவலையோட விசாரிச்சு. ஆமா, அத பத்தி தான் பரமசிவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுவா? ஆமா மீனாட்சி, நானே உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்ல? அதுக்கு என்னமா செய்யறது? வயசை நம்மால எப்படிமா தடுக்க முடியும்? பணம் படைச்சவங்க வசதிக்கு தக்கபடி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைங்க வயசுக்கு தக்கபடி கூட வாழ முடியலையம்மா. 8 குழந்தைங்களோட ஏழை குடும்பத்துல மூத்தவளா பிறந்து தொலைச்சிருக்கேன்னு நான் எப்படிமா என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியும்? பரம் பைசா கூட சேர்த்து வைக்காம பரம்பரையை மட்டும் பெருக்கி விட்டுட்டு எங்க அப்பா பரலோகம் சேர்ந்துட்டாரு. எங்க அம்மா இருக்கு, அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். எனக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க.